ஹாய் ஒருவன் ஒரு நிமிஷம் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் 10th and 11th and 12th. ஸோ 3 பேர்த்துக்குமே கிராஷ் சீரீஸ் போடலான்னு ஒரு முடிவில் இருக்குங்க. கிராஷ் சீரீஸ்னால் என்ன? 20 நாளில் என்ன சார் சாதிக்க போகிறோம்? மேக்ஸில் யாரெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த சீரீஸ் பொருந்தும். அண்ட் நல்லா படிக்கக்கூடிய பசங்க மெட்ரிக்காக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் பொருந்தும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கோட்டேலி கிராஷ் சீரீஸ் எவ்வளோ பேருக்கு 12th ஃபாலோ பண்ணாங்க? இதில் 12th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் இந்த கிராஷ் சீரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒழுக்கமாக ஃபாலோ பண்ணி எனக்கு அனுப்புவங்க ஒரு 10-20 பேர் தான். ஆனால் மறைமுகமாக எவ்வளோ பேர் முடிச்சிருக்காங்கன்னு தெரில. யாரையும் நான் குறை சொல்லலை. பட் ஆனால் நீங்கள் கிராஷ் சீரீஸில் எந்தளவுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படிங்கிறது அவங்க போட்டவங்ககிட்ட கேளுங்க. கோட்டேலியில் நல்லா பண்ணியிருப்பாங்க. 15 days தான் அந்த சேலஞ்சு நடந்தது. ஸோ மொத்த வால்யூம் ஒன்னே நம்ம முடித்தோம் 12th. இப்போது 10th செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸு, 11th செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸு, 12th செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸு நம்ம வந்து கிராஸ் சீரீஸாக போடலான்னு இருக்கோம். உதாரணத்துக்கு 11th இருந்தீங்கன்னா 7th 8th 9th சாப்டர், நம்ம 12th இருந்தீங்கன்னா 7th சாப்டர் 8th சாப்டர் 9th சாப்டர். ஆக்சுவலி 8th சாப்டர் 9th சாப்டர் பாதி வரைக்கும் தான் இருக்கும், பார்த்துட்டு சொல்கிறேன். அண்டு 10th இருந்தீங்கன்னா 6.2 6.3 6.4 7th சாப்டர் ஃபுல்லாக, 8th சாப்டரில் ஸ்டார்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ என்னெல்லாம் நான் சம் போடுறேனோ அதை கட்டாயமாக நல்லா போட்டு பாருங்கள். 5 மார்க்ஸும் சரி, 2 மார்க் 3 மார்க்கும் சரி, எது வேணாலும் வரலாம், எல்லாமே நம்ம போடுவோம். இந்த கிராஸ் சீரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க பொறுத்து தான் இதை நான் தொடருவேன். போன வாட்டி இதுதான் சொன்னேன், கரெக்டாக 16 days முடித்தேன் நான். ஸோ அதே மாதிரி இந்த கிராஸ் சீரீஸும் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். 10th 11th 12th இந்த தடவை 3 பேர்த்துக்குமே போடுறேன். 3 பேர்த்துக்குமே தனித்தனி வீடியோவாக தான் போடுறேன். நான் வியூஸுக்காக சொல்லலை, தனித்தனியாக போட்டால் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தனித்தனியாக போடும்போது இம்பேக்ட் இருக்கும். 10th 11th 12th படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். டெய்லி எவ்வளோ சம் சார்? டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, 5 to 6 sums ஆர் 4 sums. ஏன்னா ஒரு வேளை நான் கம்மி சம் தான் போடணும்னு முடிவு பண்ணுறேன், 4 சம் கண்டிப்பாக இருக்கும். 4க்கு மேலே போச்சுன்னா 5-6 இருக்கும். ஆனால் 2 மார்க் 3 மார்க் இந்த குட்டி சம் போடும்போது 10 சம்ஸ் இருக்கலாம், மினிமம் 10 இருக்கலாம், மேக்ஸிமம் 15 இருக்கலாம். ஓகேவா? 5 மார்க்காக இருந்தால் 6 5 மார்க் கூட இருக்கலாம், 4 5 மார்க் இருக்கலாம். நீ வந்து 2 மார்க் 3 மார்க் 10th இருந்தால் 2 மார்க் மட்டும்தான், 10 சம்மு. 2 மார்க் 3 மார்க்காக தான் 10 சம் மினிமம் வந்து 11th 12th போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ டெய்லி வந்து மொத்தம் 15 சம்மா சார் அப்படிலாம் கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன், மொத்தம் 4 சம் இருக்கும், 5 சம் இருக்கும். 2 மார்க் 3 மார்க்னா மட்டும் 10 சம் இருக்கும். உங்களால் முடிக்கிறதுக்கு 1 hour போதும். டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா இந்த சேலஞ்சுக்கு எனக்காக? நீங்கள் எந்த டைமுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன்னா 5:30க்கு நான் டெய்லியும் சாயங்காலம் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 5:30 மணிக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுறோன்னா அப்போவே நீங்கள் வந்து பார்த்து போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் அன்றைக்கி நீங்கள் எந்த டைம் எடுத்தாலும் முடிச்சிருங்க. டியூஷன் கிளாஸ் போனாலும் சரி, போகலைனாலும் சரி, இல்லை காலையில் எந்திரிச்சாலும் சரி, எப்படியாவது ஏதோ ஒரு 1 மணி நேரம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் கைக்குள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் இயர்லிக்கு வேறு கிராஸ் சீரீஸ் போட்டுக்கலாம், பப்ளிக் வேறு கிராஸ் சீரீஸ் போட்டுக்கலாம். இதை நீங்கள் கரெக்டாக படிங்க, இந்த போர்ஷனை கரெக்டாக படிங்க. உதாரணத்துக்கு 12th என்ன போர்ஷன் நான் சொல்லிட்டேன், 7 8 9. 11th 7 8 9. 10th 6.2 6.3 6.4 7th சாப்டர் 8th சாப்டர் இதுதான் இருக்கும். ஸோ ஜாமெட்ரி கிராஃபில் என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து 10th 11th 12th. ஸோ டெய்லி 5 மணிக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இந்த சீரீஸ் உங்களுக்கு ரெகுலராக நடக்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வேறு வீடியோலாம் போடுவேன், அப்போ உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், யாரெல்லாம் போடுறதுக்கு விருப்பம் இருக்கோ. அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி அதில் போஸ்ட் பண்ணும்போது 5:30க்கு அதில் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் வந்துடும் வாட்ஸ்அப்பில். ஸோ உடனே நீங்கள் வந்து டெய்லியும் எடுத்து சம் போடலாம். ஸோ இந்த சம்ஸ் மட்டும் போட்டால் மிட்டம் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கலாம்னா மினிமம் 90க்கு மேலே எடுக்கலாம். 50க்கு தான் எக்ஸாம் வைப்பாங்க மோஸ்ட்லி. ப்ரைவேட்டாக இருந்தால் எனக்கு தெரியல, பட் 50க்கு மோஸ்ட்லி வச்சாங்கன்னா 45 above எடுக்கலாம், நான் ஷுவரிட்டி கொடுக்குறேன். ஸோ கட்டாயமாக இந்த சேலஞ்சை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மிட்டம் எக்ஸாம் நோக்கி கிடையாது, பப்ளிக் எக்ஸாம் நோக்கி தான் நம்ம இது வந்து சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கோட்டேலியில் சக்ஸஸ் ஆனதுனால தான் நம்ம செகண்ட் மிட்டமுக்கு சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் இதுக்கு ஒத்துழைச்சிங்கன்னா, உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இருந்ததுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இது தெரிய வைங்க. தயவு செய்து அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, மினிமம் இந்த வீடியோவுக்கு அந்த கீழே வந்து ஒரு ரொம்ப பேராசை தான் எனக்கு
3000 லைக் மினிமம் இருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் சஜஸ்ட் ஆகும். எல்லாருக்குமே போடலாம். டியூஷன் கிளாஸஸ் போனாலும் சரி, இல்லை எந்த சேனலில் மேக்ஸ் பார்த்தாலும் சரி, எந்த சம்மி எதை போடணுங்கிறது தான் இந்த சீரீஸோட முக்கியம். நான் எல்லாமே போட மாட்டேன். கரெக்டாக கேட்டுக்கங்க. எக்ஸாம் ஓரியன்டாக பையனுக்கு என்ன தேவையோ அதை நான் கரெக்டாக போடுவேன். அந்த கிராஷ் சீரீஸ் கோட்டலிக்கு யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுங்களோ அவங்களுக்கு புரியும். ஸோ யாரெல்லாம் வீக்காக இருக்கீங்களோ அவங்க கட்டாயம் இது ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்ஸில் சக்ஸஸ் ஆகிடலாம். வேறு சப்ஜெக்ட் இல்லாமல் சார் வேறு சப்ஜெக்ட்டுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் செகண்ட் மிட்டமும் எல்லாமே நம்ம சேனலில் வரும். 10th 11th 12th செகண்ட் மிட்டம் ஆஃப் இயர்லி பப்ளிக் எல்லாமே வரும். அதுக்கு முன்னாடி ஸ்டடி சம்மந்தப்பட்ட எல்லா டிப்ஸுமே நம்ம சேனலில் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிராஸ் சீரீஸுக்கு சப்போர்ட் வேணும். ஸோ இன்றைக்கே நான் ஆரம்பிக்கலாம் தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம், எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை மட்டும் பார்த்து ஒரு 10,000 வியூஸ் போகும். ஆனால் செகண்ட் டே 1 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் 5,000 வியூஸ் போகும். வியூஸுக்காக நான் சொல்லலை. பார்வையாளர்கள் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தோணும், ஓ நிறைய பேர் வந்து விருப்பம் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு தோணும். ஆனால் போடுற அந்த 10 பேர்த்துக்காவது நான் போடலான்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு யாராவது ட்ரை பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கஷன் பாக்ஸில் தரேன். அதில் பர்சனலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாள் போட்டதை பிடிஎஃபாக எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு கிரெடிட்ஸ் என்ன கொடுக்குமோ கொடுக்குறேன். ஆனால் இந்த கிவ்அவே தரேன்னு சொல்லியிருந்தல ஒரு வீடியோவில், அந்த கிவ்அவே வந்து அக்டோபர் 7ஆம் தேதி ரிவீல் பண்ணுறேன் யாருன்னு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர்த்தோ அனுப்பியிருக்காங்க. 1000 பேர் பக்கம் அனுப்பியிருக்காங்க. அனுப்பினவங்க எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியல. ஆனால் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்க்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் ரெகுலராக அனுப்புவாங்க தெரியுங்களா, டெய்லியும் அவங்கள மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் அனுப்பிச்ச யாருமே வேஸ்ட்டாக போகாது. அனுப்பிச்ச எல்லாத்தையும் நான் பார்க்க தான் போகிறோம். சரிங்களா? ஸோ பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரேன். ஓகேவா? கொஞ்சம் டிலே ஆகும். நான் உங்களுக்கு எதாக இருந்தாலும் பண்ணி கொடுக்குறேன் கிவ்அவே. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிராஷ் சீரீஸ்க்கு ஓகேவான்னு சொல்லுங்கள். டே 1 நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இன்றைக்கி சாயங்காலமே ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கம்பைன் ஆகிக்கோங்க. 10th தனி வீடியோ வரும், 11th தனி வீடியோ வரும், 12th தனி வீடியோ வரும். கிராஷ் சீரீஸ். ஸோ 3த்துக்கும் 3 விதமான வீடியோ. டெய்லி 4 சம் போட்டால் போகும். சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு சப்ஜெக்ட்டும் படிக்கணும், பட் இதை நீங்கள் அட்லீஸ்ட் 3/4 மணி நேரம் இருந்தால் டெய்லி போதும். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள்.